21வது ஸ்லோகம். லக்ஷ்மி லஜ்ஜே மகாவித்யே ஸ்ரத்தே புஷ்டி ஸ்வதே த்ருவே மகாராத்திரி மகாமாயே நாராயணி நமோஸ்துதே. லக்ஷ்மி லஜ்ஜே மகாவித்யே ஸ்ரத்தே புஷ்டி ஸ்வதே த்ருவே மகாராத்திரி மகாமாயே நாராயணி நமஹ அஸ்துதே. லக்ஷ்மி லஜ்ஜே மகாவித்யே ஸ்ரத்தே புஷ்டி ஸ்வதே த்ருவே மகாராத்திரி மகாமாயே நாராயணி நமோஸ்துதே. ஐஸ்வர்யங்களை கொடுக்கறதுக்காயிட்டு பிரவர்த்திக்கிற லக்ஷ்மி தேவி செய்யக்கூடாத விஷயங்களை செய்யறதுக்கு மனசை தூண்டி விடாம லஜ்ஜையாயிட்டு ஆக்டிவேட் பண்ணுற தேவி மகாவித்யாயிருக்கிற அம்பிகை. ஸ்ரத்தையையும் புஷ்டியையும் அமிர்தத்தையும் அதே மாதிரி எல்லாத்தையும் சிரேஷ்டமாக்கிற எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கிற தேவி மகாராத்திரி ஆயிட்டும் மகாமாயை ஆயிட்டும் ஆக்டிவேட் ஆகிற தேவிக்கு நமஸ்காரம். லக்ஷ்மி, ஏ லக்ஷ்மி தேவி, லஜ்ஜே லஜ்ஜை இருக்கிறவளே அப்படின்னாக்கா லஜ்ஜாபாவம் அப்படின்னாக்கா அதர்ம பிரவர்த்திகளை செய்யறதுக்கு தடுக்கிற பாவம். தர்மசாஸ்திரங்களில சொல்லக்கூடிய விஷயங்களாக்கும் நியாயமான விஷயங்கள் அதை செய்யறதுக்கு லஜ்ஜை வேண்டியதில்லை. அதர்மம் செய்யறதையாக்கும் ஒரு லஜ்ஜை உண்டாகணும். அந்த லஜ்ஜை அப்படிங்கிற பாவத்தை தூண்டி விடுற தேவி மகாவித்யே உபனிஷத் ரூபத்தில் இருக்கிற தேவி. ஸ்ரத்தே ரொம்ப ரொம்ப புத்தி ஜாஸ்தியா இருக்கிறவள். புஷ்டி இருக்கிறவள். ஸ்வதே பிதிர்களை திருப்திப்படுத்துற ஸ்வரூபத்தில் இருக்கிறவள். த்ருவே சாஸ்வதமா இருக்கிற தேவி. மகாராத்திரி மகா பிரளய ரூபத்துல இருக்கிற தேவி. மகாமாயே சர்வ ஜகத்துக்கும் காரணமாயிருக்கிற தேவி நாராயணி தேவி. தே நமஹா அஸ்து. அம்பாளுக்கு எங்களோடு நமஸ்காரம். லக்ஷ்மியாயிட்டும் லஜ்ஜையாயிட்டும் உபனிஷத் ரூபிணியாயிட்டும் புத்தியாயிட்டும் புஷ்டியாயிட்டும் பிதர்களோடு தேவதா ஸ்வரூபமாயிட்டும் எப்பவும் இருக்கிற சனாதனியாயிட்டும் மகா பிரளய ரூபமாயிட்டும் மகாமாயாயிட்டும் இருக்கிற நாராயணி உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். இருபத்தி 2வது ஸ்லோகம். மேதே சரஸ்வதி வரே பூதி பாப்ரவி தாமசி நியதே த்வம் பிரசீதேஷே நாராயணி நமஹ அஸ்துதே நமோஸ்துதே. மேதே சரஸ்வதி வரே பூதி பாப்ரவி தாமசி நியதே த்வம் பிரசீதேஷே நாராயணி நமோஸ்துதே. புத்தியாயிட்டும் വാഗ്ദേവതയായിട്ടും സർവ മംഗളകാരിണിയായിട്ടും സർവ ഐശ്വര്യകാരിണിയായിട്ടും തമോ ഗുണ പ്രധാനങ്ങളായിരിக்கிற விஷயங்களுக்கு പ്രേരക ശക്തിയായിട്ടും മംഗളരൂപിണിയായിട്ടും നിത്യമായിട്ടും നിശ്ചലമായിട്ടും இருக்கிற தேவி. ஞானமாയിട്ടുம் அஜ்ஞானமாയിട്ടുம் ஸ்திரமாയിട്ടുம் அஸ்திரமாയിട്ടുம் எல்லாம் இருக்கிற தேவி உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். மேதே தாரணா சக்தியோடு கூடி இருக்கிற புத்தி இருக்கிறவளே. சரஸ்வதி வாக்தேவதே. வரே வரங்கள் கொடுக்கிற தேவி அப்படி இல்லைன்னா சிரேஷ்டமா இருக்கிறவளே. பூதி சத்குண பிரதானமா இருக்கிறவளே. பாப்ரவி ரஜோகுண பிரதானமாயிருக்கிறவளே. தாமசி தமோகுண பிரதானமாயிருக்கிறவளே. நியதே தெய்வமாயிருக்கிறவளே. ஈஷே துவம் பிரசீதா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற தேவி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் நீங்கள் தான், உங்களை தவிர இங்க வேற யாருமே இல்லை. அப்படி இருக்கிற தேவி எங்களை ரட்சிக்கணுமே, நாங்கள் உங்களை நமஸ்காரம் பண்றோம். தாரணா சக்தியோடு கூடின புத்தியும் வாக்தேவதையும்
ശ്രേഷ്ഠയും സമ്പത്ത് രൂപയും விஷ்ணு சக்தியும் நித்ராரூபிணியும் நித்தியமும் ஆயிட்டிருக்கிற நாராயணி தேவிக்கு எங்களோட நமஸ்காரம். அப்படியெல்லாம் இருக்கிற நாராயணி தேவிக்கு தே நமஹா அஸ்து எங்களோட நமஸ்காரம். 23வது ஸ்லோகம். சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேப்யஹ த்ராஹி பயேப்யஹ த்ராஹி நஹ தேவி துர்கே தேவி நமஹ அஸ்துதே. சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேப்யஸ்த்ராஹி நோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. எல்லாத்தோடும் சொரூபமாயிட்டு இருக்கிறது தேவிதான். எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதும் தேவிதான். எல்லாத்துக்குள்ளேயும் சக்தி ஆயிட்டு இருக்கிறதும் தேவிதான். எங்களை பயத்திலேருந்து காப்பாத்தனமே தேவி துர்காதேவி, உங்களுக்கு என்னோட நமஸ்காரம். சர்வஸ்வரூபே சர்வ ரூபிணியாயிருக்கிறவள், சர்வ ஈஷே சகலத்துக்கும் ஈஸ்வரியாயிருக்கிறவள், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவள், எல்லாரையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையையும் கண்ட்ரோல் பண்ற சக்தி இருக்கு தேவிக்கு. சர்வ சக்தி சமன்னிதே சகல சக்தியோடும் கூடி இருக்கிறவளே தேவி நஹா தேவி, எங்களை பயேப்யஹா த்ராஹி பயங்களிலேந்து காப்பாத்தணுமே. பலவிதமான பயங்கள் உண்டாகிறது எங்களுக்கு. நின்னா பயம், உட்காந்தா பயம், நடந்தா பயம், இந்த பயங்களிலேருந்து எல்லாம் காப்பாத்தணுமே. துர்கே தேவி துர்காதேவியாயிருக்கிற தேவி தே நமஹா அஸ்து, உங்களுக்கு எங்களோட நமஸ்காரம். இந்த ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஸ்லோகம் கூடியும் இருக்கு. ஒரு சில புக்கில் அந்த ஸ்லோகம் இல்லை. 25வது 24வது ஸ்லோகம். சர்வத பாணி பாதாந்தே சர்வதோட்சிஷிரோன்முகே சர்வத ஸ்ரவணக்ராணே நாராயணி நமோஸ்துதே. சர்வதः பாணிபாதாந்தே சர்வதः சிசிரோன்முகே சர்வதः ஸ்ரவணக்ராணே நாராயணி நமஹ அஸ்துதே. சர்வத பாணிபாதாந்தே சர்வதோ சிசிரோமுகே சர்வத ஸ்ரவணக்ராணே நாராயணி நமோஸ்துதே. எல்லா இடத்துலையும் கைகள் கால்கள் இப்படி இருக்கிற அவயவங்களோடு கூடி இருக்கிறவள். எங்க பார்த்தாலும் தேவியோடு கையும் காலும் தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் தேவியோடு கண்ணும் தலையும் முகமும் தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் தேவியோடு கண்ணும் மூக்கும் காதும் எல்லாம் தான் இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிற விஸ்வரூபியா இருக்கிற விராடு ஸ்வரூபியா இருக்கிற தேவிக்கு எங்களோட நமஸ்காரம். விராடு ரூபியா இருக்கிற பகவானோடு சக்தி ஸ்வரூபத்தையாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொன்னது. எறும்பாயிட்டும் ஈயாயிட்டும் மனுஷனாயிட்டும் மிருகங்களாயிட்டும் பறவைகளாயிட்டும் செடி கொடிகளாயிட்டும் எത്ര ஜீவன் இருக்கிற விஷயங்கள் இருக்கு. இந்த உயிரினங்களிலேந்தெல்லாம் இருக்கிற எல்லா சக்தியும் தேவிதான். இந்த உயிரினங்களோட எல்லாத்தோடும் கண்ணு தேவியாக்கும், இந்த உயிரினங்களோட எல்லாத்தோடும் காது தேவியாக்கும். அப்படியாக்குவானா எத்தனை கோடி கண்ணு, எத்தனை கோடி காது, எத்தனை கோடி காலு தேவிக்கு, எத்தனை கோடி முகம். அப்படி இருக்கிற விராடு ஸ்வரூபனோடு அந்த சக்தி பாவமாயிருக்கிற விராடு ஸ்வரூபிணிக்கு நாராயணிக்கு எங்களோடு நமஸ்காரம் அப்படின்னு 24வது ஸ்லோகம். ஸ்லோகம் 25. ஏதது தே வதனம் சௌமியம் லோஜன த்ரயபூஷிதம் பாது நஹ சர்வபூதேப்யஹ காத்யாயனி நமோஸ்துதே.
ஏதத்தே வதனம் சௌமியம் லோஜனத்ரயபூஷிதம் பாதுன சர்வபூதேப்யா காத்யாயனி நமோஸ்துதே. 3 கண்கள் இருக்கு தேவிக்கு, அதனாலேயே அழகா இருக்கு முகம் தேவியோடு. அப்படி இருக்கிற சௌமியமா இருக்கிற முகம் இருக்கிற தேவி எங்களை எல்லா பயங்களிலிருந்தும் காப்பாத்தணுமே. கார்த்தியாயினி தேவிக்கு எங்களோட நமஸ்காரம். தே அம்பாளோடு சௌமியம் அழகா இருக்கிற லோஜன திரயபூஷிதம் 3 கண்களால அலங்காரமா இருக்கிற ஏதத்வதனம் இந்த முகம் நகா எங்களை சர்வபூதேபியா பாது எல்லா பயங்களிலிருந்தும் காப்பாற்றட்டும், எல்லா சத்ருக்களிலிருந்தும் காப்பாற்றட்டும். கார்த்தியாயினி தேவி தே நமஹா அஸ்து, உங்களுக்கு எங்களோட நமஸ்காரம். சூரிய சந்திர அக்னி ரூபங்களாயிருக்கிற தேவியோடு கண்களால அழகாயிருக்கிற அந்த முகத்தோடு கூடி இருக்கிற தேவி எங்களை எல்லா பயங்களிலிருந்தும் காப்பாற்றட்டும். சர்வ பீதிப்யா எல்லா பயங்களிலிருந்தும் காப்பாற்றட்டும். ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம் இப்படி இருக்கிற சகல பயத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றட்டும். ஸ்லோகம் 26. ஜ்வாலாகராளம் அத்யுக்ரம் அசேஷ அசுரசூதனம் திரிசூலம் பாது நக பீதேஹே பத்ரகாளி நமஹ அஸ்துதே. ஜ்வாலாகராளம் அத்யுக்ரம் அசேஷாசுரசூதனம் திரிசூலம் பாது நோ பீதேர் பத்ரகாளி நமோஸ்துதே. ശത്രുക്കളെ കാണത്തെ அதிரௌத்ரமாயிட்டு நெருப்பு ஜுவாலைய உண்டாக்கிண்டு அந்த சத்ருக்களை எல்லாம் இல்லாம பண்ணுற தேவி. தேவியோட கையில இருக்கிற திரிசூலத்தால எங்களை எல்லா பயங்களிலிருந்தும் காப்பாற்றணும். பத்ரகாளி பக்தர்களுக்கு மங்களத்தை செய்யற தேவி ஆக்குமே எங்களை காப்பாற்றணும். ஜ்வாலாகராளம் ஜுவாலகளால பயங்கரமாயிட்டு அத்யுக்ரம் அதிரௌத்ரமாயிட்டு அசேஷ அசுரசூதனம் எல்லா அசுரர்களையும் இல்லாம பண்ணுற திரிசூலம் திரிசூலம் அப்படிங்கிற ஆயுதத்தால நகா எங்களை பீதேஹே பாது பயத்திலேந்து காப்பாத்தணும். பத்ரகாளி தேவி தே நமஹா அஸ்து, அம்பாளுக்கு எங்களோட நமஸ்காரம். மங்களையான தேவி காளியாயிருக்கிற தேவி சண்டிகை தேவி எல்லா அசுரர்களையும் இல்லாம பண்ணறதுக்கு தேவியோட கையில 3 ஷார்ப்பான மொனகள் இருக்கிற ஆயுதம் வச்சுருக்கேளே, சூலாயுதம் திரிசூலம் வச்சுருக்கேளே. தேவர்களாயிருக்கிற எங்களை பயத்திலேந்து அந்த திரிசூலத்தால காப்பாத்தணும். ஸ்லோகம் 27. ஸ்லோகம் ஹினஸ்தி दैत्य तेजांसी स्वनेन आपूर्य या जगत सा घंटा पादु नह देवी पापेभ्यः अनह सुतान इव हिनस्ति दैत्य तेजांसी स्वनेनापूर्य या जगत्
சா கண்டா பாதுனோ தேவி பாபேப்யோ ந சுதானிவா. தேவியோடு அசுரர்களுமாயிட்டு உள்ள அந்த யுத்தத்துல தேவியோடு மணிநாதம் கேட்டோன்னா அசுரர்களோடு தேஜஸ் எல்லாம் இல்லாம போச்சே. அந்த மணிநாதத்தால அக்குமே இந்த ஜகத்து பிரபஞ்சம் ஃபுல்லா ரொம்பி கிடக்கு. அந்த மணிநாதம் புத்திரர்கள் அப்படிங்கிற மாதிரி பாசத்தோடு கூடிட்டு எங்களை பாபங்களிலேந்து காப்பாத்தணுமே. தேவி காருண்யமாயிருக்கிற காருண்யவதியாயிருக்கிற தேவி யா கண்டா தேவியோட கையில இருக்கிற எந்த ஒரு மணியாக்குமோ ஸ்வனேன ஜெகத் ஆபூர்யா அந்த மணிநாதத்தால 3 லோகத்தையும் ரொப்பிட்டு தைத்திய தேஜாம்சி அசுரர்களோடு தேஜஸ்களை ஹினஸ்தி சா அந்த மணிநாதம் இல்லாம பண்ணிட்டோ. அந்த அனஹா சுதானிவா அம்மை குழந்தைகளை எப்படியோ அதே மாதிரி நக பாபேத்யா பாது எங்களோட பாபங்களிலேந்து அந்த மணிநாதம் எங்களை காப்பாற்றட்டும். தேவியோடு கையில இருக்கிற மணி எங்களை எல்லா விதமான பாபங்களிலிருந்தும் காப்பாற்றட்டும் அப்படின்னு தேவர்கள் இங்க பிரார்த்திக்கிறா. ஸ்லோகம் 28. அசுர ஸ்ருக்வசா பங்கசச்சிதஹ தே கரோஜ்வலஹ சுபாய கட்கஹ பவது சண்டிகே த்வம் நதாவயம். அசுரா ஸ்ருக்வசா பங்கஜர்ச்சிதஸ்தே கரோஜ்வலா சுபாய கட்கோ பவது சண்டிகே த்வம் நதாவயம். அசுரர்களோட ரத்தமும் அதே மாதிரி மேதஸும் காரணமாயிட்டு மூடப்பட்டிருக்கிற தேவியோடு கையில ரொம்ப பிரைட்டா கலங்கற வாள் எங்களுக்கு சுபத்தை செய்யட்டும். துஷ்ட நிகிரகத்துக்கு தாற்பயம் இருக்கிற சண்டிகாதேவிய நாங்கள் நமஸ்காரம் பண்றோம். சண்டிகே சண்டிகாதேவி அசுர ஸ்ருக்வசா பங்கஜர்ச்சிதஹ அசுரர்களோடு ரத்தமும் மேதஸும் எல்லாமா இருக்கிற அழுக்கு பற்றி சேர்ந்து நிக்கிற தே கரோஜ்வலஹா கட்கஹா தேவியோடு கையில பிரகாசிச்சிருக்கிற அந்த வாள் சுபாய பவது எங்களோடு மங்களத்துக்கு ஆயிட்டு வயம் துவாம் நாங்கள் அம்பாள நதாக நமஸ்காரம் பண்ணறோம். தேவியோடு மணி எங்களை காப்பாத்தட்டும் சொன்ன மாதிரி இப்போ தேவியோடு கையில இருக்கிற வாள் எங்களை காப்பாத்தட்டும் அப்படின்னு தேவர்கள் தேவியிட்ட பிரார்த்திக்கிறார். அசுரர்களோடு ரத்தமும் மேதஸுமா இருக்கிற அழுக்கால இருக்கிற தேவியோடு கையில இருக்கிற வாளு இந்த பிரபஞ்சத்தோடு நன்மைக்காயிட்டு பவிக்கட்டும். சண்டிகாதேவி தேவர்களான நாங்கள் தேவிய நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ற எங்களை தேவி கைவிடக்கூடாது. சண்டிகாதேவிய இங்க கூப்பிடுறா தேவர்கள். எல்லா அவதாரங்களும் சண்டிகாதேவியிலேருந்து அதுமே வந்திருக்கு.
துவைத பாவத்துல இருக்கிற பாவங்களை விட்டுட்டு இப்ப அத்வைத பாவத்துல இருக்கிற சண்டிகா தேவிய சரணடையரா தேவர்கள். ஸ்லோகம் 29. ரோகான் அசேஷான் அபஹம்சி துஷ்டா ருஷ்டா துகாமான் சகலான் அதீஷ்டான் த்வாம் ஆஸ்ரிதானாம் ந விபன் நராணாம் த்வாம் ஆஸ்ரிதாக ஹி ஆஸ்ரயதாம் பிரயாந்தி. ரோகானசேஷானபஹம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலானபீஷ்டான் த்வாமாஸ்ரிதானாம் ந விபன்னராணாம் த்வாமாஸ்ரிதாஹ்யாஸ்ரயதாம் பிரயாந்தி. அம்பாள் சந்தோஷத்தோடு கூடி அனுகிரகம் பண்ணினா எல்லா நோய்களும் இல்லாம ஆயிடுறது. எல்லாருக்கும் எல்லாவித ஆக்கிரகங்களையும் தேவி சாதிச்சு கொடுக்கிற. நோய் இருக்கிறவாளுக்கு நோய இல்லாம பண்ணிடுற. தேவிய ஆசிரயிக்கிறவாளுக்கு ஆபத்து அப்படின்னு ஒண்ணு வரவே வராது. தேவிய ஆசிரயிக்கிறவா அடுத்தவாளுக்கு ஆசிரயமாயிட்டு பவிக்கிறா. அப்படி இருக்கிற தேவிக்கு நமஸ்காரம். துஷ்டா தேவி குஷியானா. அசேஷான் ரோகான் எல்லா விதமான நோய்களும் போயிடும். எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த உபதிரவமும் இருக்காது. ருஷ்டாது கோபிச்சானா சகலான் அபீஷ்டான் காமான் அபஹம்சி. என்னெல்லாம் ஆக்குமோ பிரியமாயிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் தேவி இல்லாம பண்ணிடுவ. துவாம் ஆசிரிதானாம் நராணாம் அம்பாள ஆசிரயிக்கிற மனுஷாளுக்கு விபல் ந ஆபத்துண்டாகாது. துவாம் ஆசிரிதாக அம்பாள ஆசிரயிக்கிறவா ஆசிரயதாம் அம்பாள ஆசிரயிக்கிறவா அடுத்தவாளுக்கு ஆசிரியத்தை கொடுப்பா. அம்பாள ஆசிரயிக்கிறவா கிட்ட அடுத்தவா வந்து அபயம் பிராபிப்பா. பிரயாந்திகி பிராபிக்கிறா. ஹி இது உறுதியாக்கும். தேவி சந்தோஷிச்சானா எல்லா உபதிரவங்களையும் இல்லாம பண்ற. தேவி கோபிச்சானா எல்லா விஷயங்களையுமே இல்லாம பண்ற. சந்தோஷமா இருக்கிற எல்லாத்தையுமே இல்லாம பண்ணிடுற. அம்பாள ஆசிரயிக்கிறவாள தேவி கைவிட மாட்டேன். ஆரெல்லாம் ஆக்குமோ அம்பாள ஆசிரயிக்கிறா அவளை அடுத்தவா ஆசிரயிக்கிற மாதிரி தேவி செஞ்சுடுற.